ஓகே. ஸோ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்த்துருவோம். வீக்லி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட எதிர்பார்ப்பு ஸ்கை ராக்கெட் விடணும் அப்படின்னு சொல்லி தான் கோல்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு வந்து அது மேலே உடன்பாடு இல்லை. கோல்டு இம்மீடியட்டாக மேலே போகுமா அப்படின்னா இம்மீடியட்டாக போகும். ஆனால் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகுமானா போகாது. ஏன்னா வார் ஆல்மோஸ்ட் 99% ஓகே. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஈரான் இன்கேஸ் ஏதாவது ஒரு தாக்குதலை தொடுத்துருமோ அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இருக்குது. அந்த கேள்விக்கு வந்து உள்ளூர் மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைனாலுமே வந்து பார்லிமெண்ட் தலைவர் வரைக்குமே ஜெனரல்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏதோ கமாண்டு கொடுத்துட்டு போயிட்ட மாதிரியும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகுன்ற மாதிரியும் தான் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மையாகும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு மேபி 6000 வரைக்கும் பார்க்கலாம் கோல்டை. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 5500 700க்குள்ளேயே ப்ரைஸ் வந்து திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அது மேலே போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வார மைண்டில் வச்சுக்காமல் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் மந்த்து. ஸோ ப்ரீவியஸ் மந்த்லேருந்து நம்ம வந்து வருவோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் we are way above than the equilibrium. So we are almost standing at 0.75 level. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது குழந்தை கூட சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ட்ரா. ஸோ இங்கே தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இங்கே தான் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அந்த செல்லர்ஸ் தான் தங்களை தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் மார்க்கெட்டுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை. மந்த்லியில் ரீசன்ட் மந்த்து ஓப்பன் ஆகி லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ப்ரைஸை கிராஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மந்த்லி ஓப்பன். மந்த்லி ஓப்பனாக நம்ம வந்து டெய்லியில் பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி ஹியர் மந்தோட ஃபஸ்ட்டு வீக் மட்டும்தான், அது ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் ஃபால் ஆச்சு ப்ரைஸு. அது ஃபஸ்ட்டு டேவே வந்து ரிவர்சல் கொடுத்துட்டானுங்க February. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஸ்டில் கண்டினியூஷன் தான். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ப்ரைஸ் வந்து எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணிச்சு. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கா விச் இஸ் ஆல்மோஸ்ட் 11th February. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் வீக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லோ ஒரு ஹை வச்சானுங்க. இதான் ஃபஸ்ட் ஆஃப் த மந்த்து, ஒரு பாதி மாதம். அடுத்த பாதி மாதம் வந்து இது பண்ணிட்டானுங்க. ஸோ 1 2 3 4 5 ஒரு 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஹை அவரை கண்டினியூஷனில் தான் இருக்குது ப்ரைஸு. கரெக்டாக ஸோ ஹை லோ பாருங்கள், லோ வச்சானுங்க, ஒரு ஹை, மறுபடியும் லோ, மறுபடியும் அதே பிரேக் பண்ணி ஹை லோ, அப்புறம் கண்டினியூஷன் தான். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக. ஸோ அதில் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இருக்கிற லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் ஆஃபில் கடந்த ஒரு ரீசெண்ட் லோவை மட்டும் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மந்த்லி ஓப்பன் யோசிச்சு பாருங்கள். இது எடுத்துட்றேன். ஸோ மந்த்லி லுக் அட் திஸ் இன்வர்ஷன். ஸோ மந்த்லியோட இதில் இருந்ததில் 4 hour நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஆனால் லோ வச்சான், எல்லாத்தையுமே எடுத்தான் ஹை. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கேன், இது வால்யூம் இம்பேலன்ஸுக்கு, அதனால் வந்து லிக்விடிட்டி வாய்டு. ஸோ அதனால் அதை ஃபில் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து அழகாக வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கான். பட் வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் ஃபால். ஓகேவா? ஒரு ஃபால் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எதிர்பாராத விதமாக நடக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த க்ரைசஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருக்குது, எல்லாருக்குமே பையர்ஸுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் மந்த்து ஓப்பன் லோ எல்லாம் பண்ணிட்டு போனால், ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு அப்படியே ரிவர்ஸில் நடக்கணும்னு ஆசை. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லோ இருக்குல்ல, எவ்வளோ பெரிய லோ, கிட்டத்தட்ட வந்து 410 800 அப்போனா கிட்டத்தட்ட வந்து ஒரு $500. ஸோ இந்த $500 அப்படியே ரிவர்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் செல்லாச்சு இல்லையா? இது அப்படியே ரிவர்சலில் பாருங்கள் இன்வர்ஷனில். ஸோ ஓப்பன் ஒரு மிகப்பெரிய ஹை, அப்புறம் லோ, மறுபடியும் கரெக்ஷன், அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டான். இது அப்படியே அப்கமிங் மந்தில் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏப்ரல் மேக்கு அப்புறம் கோல்டு பெருசாக மூவ் ஆக மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ என்னென்னா இந்த லோ பார்க்குறீங்களா, 2 கேண்டில், எவ்வளோ பெரிய கேண்டில், அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்சல் ஆச்சுல, அதே மாதிரி தான் நான் இப்போயே எதிர்பார்க்குறேன்.
ப்ரைஸு அப்படியே ஓப்பனில் அடிப்பான். நேராக போயிட்டு 2 நாள் அப்படியே என்ன பண்ணுவான், மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ ஆவான். அப்படியே ஏப்ரல் மே மாதம்லாம் வந்து அப்படியே இப்படியே அரைச்சிருவான். ஸோ இது வந்து நடக்கும், பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி we do have a draw on liquidity. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் வந்து 5600 தான் நம்மளோட டார்கெட்டு. 1 டேயில் நத்திங் பட் ஸ்பெஷல். நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பெரிய பிடிஆர் எல்லாம் கிடையாது. டே வந்து செல் ஆஃப் டே தான். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புல்லிஷாலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போக மாட்டான். திஸ் வாஸ் அஃப்கோர்ஸ் இது பால்டு கேண்டில் இல்லையா. நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இதை வந்து டெவில்ஸ் மார்க்குன்னு கூப்பிட்றாங்க. டேங்கப்பா சூப்பராக இருக்குது பேர். டெவில்ஸ் மார்க்கான் அதுக்கு பேர். நல்லா இருந்துச்சு, கேள்விப்பட்டேன். ஸோ அதை ப்ரைஸ் வந்து அஃப்கோர்ஸ் அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ நமக்கு ஒரு வேலையும் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டெய்லியில் என்ன இருக்குது, we do have a டெய்லி ஆர்டர் பிளாக். we do have a டெய்லி ஆர்டர் பிளாக். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ப்ரைஸ் வந்தால் இந்த டெய்லி ஆர்டர் பிளாக்லேருந்து மேலே தான் போகணுமே தவிர கீழே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த டெய்லி ஆர்டர் பிளாக் ப்ரைஸ் வந்து 5230 சம்திங், இது அவ்வளோதான். ஸோ 5000ன்றது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இப்போ 5000 அபோவ் தான் வந்து கோல்டு ட்ரேட் ஆகுறதுனால 5200 கூட வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு. அதுக்கு கீழே வந்து கொண்டு வர மாட்டானுங்க செல்லர்ஸு. ஸோ அதுக்கு கீழே கொண்டு வந்தால் டேரெக்டாக டீப்பாக போயிடுவானுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் புல்லிஷ் பிரேக்கர், ரைட். திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. திஸ் இஸ் அவர் புல்லிஷ் பிரேக்கர். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் வச்சு புல்லிஷ் பிரேக்கருக்கு தான் வந்துட்டு தான் ரீப்ரைஸ் பண்ணிட்டு எஃப்இஜிலே ரீப்ரைஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எஃப்இஜியில் வந்து 50% கூட ஒரு ப்ரைஸ் வரல அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பியூட்டிஃபுல் டெலிவரி. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகுது, நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து லைக் இங்கேருந்து ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் டே கேண்டலும் இப்படி வச்சுட்டான் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன டிப்பு கண்டினியூவேஷன் இப்படி தான் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து ரீசெண்டாக வந்து போன வார் வந்து யார் பார்த்தீங்கன்னு தெரில. ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வார், போன வருஷத்துலேயும் வந்து இதே மாதிரி ஈரான் கூட ஒரு வார் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் சுத்தமாக மூமெண்டமே இல்லை. அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே இல்லாமல் கடந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அது நடக்கலான்னு எனக்கு ஒரு மனசு சொல்லுது. எல்லாருமே ராக்கெட் விடணும்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு என்னமோ வார் முடிஞ்சிட்ட மாதிரி ஃபீலு. வால்யூம் எங்கே நின்றுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அந்த இதை எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஓப்பன் ஹை தான், ஓகேவா? ஸோ லோ வர்றதா இருந்தால் இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ டெய்லி ஆர்டர் பிளாக். 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் we do have a deepest discounted ஏரியா. பட் அதுக்கு வர்றதுக்கு வந்து சான்சஸ் ஆர் ஹை. ஏன்னா இன்கேஸ் வந்து எல்லாரையும் லிக்விடேட் பண்ணணும்னு நினச்சானா ஒரு அடி அடிச்சுட்டு கூட கிளம்பிடுவான் மேலே. ஸோ அது என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில், கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இந்த டெய்லி ஆர்டர் பிளாக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டெய்லி ஆர்டர் பிளாக்னா நமக்கு 1 ஹவரில் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும் கரெக்டாக. ஸோ 1 ஹவரில் நம்ம வந்து நல்ல ஒரு எஃப்இஜி தான் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் எஃப்இஜி பார்க்குறோம் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஏரியா, க்ளீன் ஏரியா, கரெக்டாக. திஸ் பிசி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிசி தான் ஹையஸ்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லிக்விடிட்டிஸ், நல்ல ஒரு லோஸ் இருக்குது, கரெக்டாக. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து லோஸ் தான். ஸோ இது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இன்கேஸ் எனக்கு வருவானான்றது டவுட்டு தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து $79 வந்துட்டு போகிறது வந்து டவுட்டாக இருக்குது. பட் மார்க்கெட் நினச்சா நாளைக்கு சண்டே ஓப்பனிங் வந்து சண்டே ஈவினிங் இல்லையா நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சண்டே ஈவினிங் ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு கோடு விட்டுட்டு கூட போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்லி பையர்ஸை வந்து அடித்தாதான் அவனுக்கு நல்ல லிக்விடிட்டி கிடைக்கும். ஸ்கை ராக்கெட் விடுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து இல்லை வந்து ஒரு நல்ல விக் ரிஜெக்ஷன், இந்த மாதிரி ஒரு நல்ல விக் விட்டு அடிக்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் வந்து வந்துட்டு சர்ன்னு ரெக்கவர் ஆகும். இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ யாராவது ஒருத்தர் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்படி நல்ல விக்கு விட்டுட்டு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிவர்சலில் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும் லோவர் டைம் ஃப்ரேமில் கூட. அந்த எஃப்இஜியில்
ஒரு என்ட்ரியை போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? 0.01ஆவது போட்டு விட்டுருங்க. நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நாளைக்கு நான் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்குது, ஷூட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் இருப்பேனான்னு தெரில, பட் இல்லைனாலும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு விக் அடித்தா கீழே அந்த விக்கில் இருந்த விக் ரிஜெக்ஷனில் இருந்து நான் வந்து பை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்று காட்டுறேன். இங்கே ஒரு விக் ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? லைக் வந்து நம்ம இந்த விக் ரிஜெக்ஷன் இருக்கா, இதை வந்து லோ டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் விக்கு சர்ன்னு விட்டுட்டு ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணான்னா 0.01 0.02 அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விக் ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ரைஸை வந்து சூப்பராக கொண்டு போகும். ஏன்னா கோல்டு வந்து அந்த மாதிரி விக்கு விட்டான்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செல் ஆக ஆரம்பிச்சிட்டான்னா, அடுத்து வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சானா அதில் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சுன்னு, இந்த மாதிரி டைனி கேண்டில் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் பிளாக்ல கூட போட்டு அந்த ஆர்டர் பிளாக்ல நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ், பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே வந்து என்ட்ரியை போட்டுருங்க. இல்லை இந்த மாதிரி எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே. ஸோ இது மாதிரி போட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டிங்கன்னா there is a way beautiful chances. ஆனால் போகிறதுல பிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து எப்படின்னு. ஸோ எனக்கு இந்த லோஸ் எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி லோஸாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்வேஸ் மை எல்ஆர் ரைட், லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி ரன்னு. ஸோ அந்த லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி ரன்னை ப்ரைஸ் பண்ணிட்டா அழகாக இருக்கும். பண்ணலை, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 4 ஹவரில் முன்னாடியே வந்து போன வாரம் வீக்லி அனலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம். அதை வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இந்த இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிரேக்கர் இதுக்கெல்லாம் வந்துட்டு போவான்னு நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் மண்டே ஓப்பன் ஆனவன் அப்படியே மேலே போனானே தவிர சுத்தமாக டிஸ்கவுண்ட்டுக்கு வரவே இல்லை. அது வந்து பெரிய ஏமாற்றம் தான் நமக்கு. பட் ஸ்டில் ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஹவர்லி எஃப்இஜி அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு ஏகப்பட்ட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகே, so yeah, right, and then we'll go to our favorite euro USD 1 week guys. ப்ரைஸில் வந்து சுத்தமாக வால்யூமே இல்லாமல் இருந்துச்சு. வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வால்யூம் இல்லாமல் நம்ம போன வாரம் ஃபுல்லாக தவிச்சிட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கு முந்தின வாரமும் ஒஸ்ட்டு தான். வார் வந்தால் யூஸ்வலாக யூரோ வந்து நல்ல புல்லிஷாக தான் இருப்பான். ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் வந்து இப்போவும் நான் எதிர்பார்க்குறது வந்து த கரண்ட் மந்த்து வந்து மந்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்சைடர் கேண்டலாக இருக்கோம். எதுக்கு? ப்ரீவியஸ் மந்த்துக்கு ஜனவரிக்கு இன்சைடரில் இருக்கோம் நம்ம. கரெக்டாக ப்ரைஸு கம்மிங் டுவர்ட்ஸு என்னது, டுவர்ட்ஸ் செல் சைடு. ஸோ ப்ரைஸ் வந்து செல் சைடுக்கான முயற்சியில் தான் இருக்குது. மந்த்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கிறதும் ஈக்லிபிரியமுக்கு கீழே தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி, அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து வேணால் இதை எடுத்துப்போம், 1 டேயில் பார்க்கலாம். மந்த்லினா 1 டே தான். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், த ரீசெண்ட் டீலிங் ரேஞ்ச் ப்ரைஸ் இஸ் ட்ரேடிங் இன்சைட் ஆஃப் திஸ். ஸோ ப்ரைஸு இதுக்கு மேலே போகணும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா, we do have a ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய என்னது பிசி, இது வந்து மறுபடியும் மேலே டேப் ஆச்சுன்னா செல் சைடுக்கு தான் தள்ளணும். ஒருவேளை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து புல்லிஷாக இருக்க முடியும். ஸோ கீழே வந்து அவன் லிக்விடிட்டிஸ் எதையுமே ஹண்டே பண்ணலை. அவன் வந்து இது வரைக்கும் கீழே இருக்க லிக்விடிட்டிஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ எனக்கு இன்னமும் வந்து இந்த வார சமயன்ற ஒரே ரீசன்னால் வேணால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்குமே இன்னும் பேரிஷ் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மார்ச் பிகினிங்ன்றதுனால மந்த்லி ஓப்பனிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 days இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ட்ரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் ட்ரா, டிஓஎல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் ட்ரான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து திஸ் இஸ் அவர் பை சைட் லிக்விடிட்டி அண்ட் திஸ் இஸ் அவர் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இது ரெண்டை வந்து ப்ரைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வி ஆர்
வே பிலோ தென் த ஈக்லிபிரியம். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஈக்லிபிரியம்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அது இந்த வார்னால் ஒரு சின்ன மாற்றத்தை அடையலாம். ஒரு வீக்லி கேண்டில் வேணால் வந்து சும்மா மேலே போயிட்டு அடிச்சுட்டு வரலாம். பட் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. ப்ரைஸ் வந்து கீழே தான் வரணும். கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியே ஆகணும். நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது, அங்கேருந்து தான் போகணும். ஆனால் ப்ரைஸ் வந்து அதுக்கான எந்த ஒரு மொமெண்ட்டையுமே கொடுக்க மாட்டான். ஸோ டெய்லியில் ஐ டூ ஹாவ் எ இன்வர்ஷன். இது வந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய புல்லிஷ் மொமெண்டம். அதை வந்து எப்படியோ ப்ரைஸ் வந்து அரைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. டெய்லி பிஸியில் 50% கீழே க்ளோஸ் வச்சோன்னே ரீடெஸ்ட் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து தான் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நான் இன்னமும் வந்து இன்கேஸ் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில் தான், இப்போ தான் ஈக்லிபிரியத்தை நோக்கி போகிறானுங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு 18,500 அதுக்கு கீழே இருந்தே செல்லாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதுலேயே வந்து ஸ்டிக்காக இருப்போம். நம்ம பிளான் வந்து வெரி சிம்பிள். ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இதை வந்து ஃபெயில் பண்ணுதோ, இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற இந்த ஹையை எடுத்துட்டு ரிவர்சல் கொடுக்குதோ, நம்ம வந்து செல் சைடு பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 4 ஹவரில் வந்து ஒரு ரீசெண்டாக இருக்கிற டீலிங் ரேஞ்சை நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக இதே தான், இந்த ஹை டு லோ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவரில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, லைக் அந்த வீடியோ இருந்தால் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஈக்லிபிரியம் ப்ரைஸ் வந்து டெய்லியில் சிபியும் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஏன்னா ப்ரைஸ் ஒரு ஷார்ட் அடிக்கணும்னு நினச்சின்னா நேராக ஒரு அடி எல்லாரையும் போய் அடிச்சுட்டு வரலாம். பட் அதுக்கான மொமெண்டம் இல்லை. ப்ரைஸை வந்து யூரோ வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ரீட்டைலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே இருந்து ப்ரைஸ் வெளியே வராமல் நம்மளால் வந்துட்டு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரைஸை. ஸோ இந்த கம்ப்ரெஷனை விட்டு ப்ரைஸ் வெளியே வரணும்னா நம்ம வந்து இது ஒரு என்டையர்லி கன்சாலிடேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சாலிடேஷனை விட்டு ப்ரைஸ் எந்த பக்கம் போதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக லிக்விடிட்டி இருக்குது, மேனிப்புலேஷன் மேலே நடந்தால் நான் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் எதிர்பார்க்குறேன். ஸோ சுத்தமாக லிக்விடிட்டிஸ் எடுக்கலைனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ ஹை ப்ராபபிள் ஏரியா, பட் இட் வில் டேக் சம் டைம் டு ரீச். ஸோ அதனால் யூரோவை பொறுத்த வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேமில் உண்மையிலே எந்த ப்ரைஸுமே கிடையாது. அதாவது நீங்கள் ரீட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஸ்டில் ப்ரைஸ்க்கு ரீசெண்டாக இருக்க ட்ராஸ் இருக்குது, ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இருக்குது. 4 ஹவரில் நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ரீசெண்ட் இருக்குது, ஈக்லிபிரியம் லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளீனாக செட் ஆகும் பட்சத்தில், விச் இஸ் அவர் இது வந்து 4 ஹவரில் ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து வந்து இன்னும் கண்டினியூவேஷன் டுவர்ட்ஸ் ஹையர் ப்ரைஸ் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நேராக போயிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீக்கில் தான் வந்து செல் சைடை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ ஓகேவா. ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. தெரியல, அது மண்டே ஓப்பன் ஆனால் தெரியும். கேப் அப் ஓப்பனிங்க அப்படின்னா இந்த ட்ராஸ் எல்லாம் எடுத்துருவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் இந்த வீக்லி அனலைசிஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் வச்சுக்கிறேன், டெக்னிக்கலாக போகவே இல்லை. ஏன்னா ப்ரைஸில் வந்து எந்த ஒரு வகையான முன்னேற்றமும் இல்லை. போன வாரம் பார்த்ததுக்கு இந்த வாரம் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ரீசன்ட் ஹைஸை தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டமை காட்டணும். மொமெண்டமை காட்டினான்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மண்டே கேப் அப்பு, இல்லைனா ஒரு அடிச்சுட்டு கூட கேப் அப் ஆகலாம். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எடுத்த உடனே யாரும் விடிய காலைல எந்திரிச்சு உட்காந்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 ஹவர் ட்ரேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. கையை மட்டும் புண்ணாக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு பிடிஆர் எல்லாம் பார்த்துட்டு மேபி 8 o'clock ஏஷியா ஸ்டார்ட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே தூக்கிட்டு போய் நிறுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தான் இருக்க போகுது நாளைக்கு ஃபுல் டே லண்டன். அதனால் வந்து நாளைக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை லண்டன்லேயும் நியூயார்க்லேயும். சரியா. ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த 4 ஹவர் டீலிங் ரேஞ்சில் இருக்கிற அதே ப்ரைஸ் ஆக்ஷனை தான் இன்னமும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ட்ரா. இதை எடுத்ததுக்கப்புறம் நான் செல் சைடு தான் பார்க்குறேன். ஓகேவா. ஜிபிபி சேம் ஆஸ் யூஷுவல், இவனுக்கும் வந்து எந்த வகையிலும் இல்லை, சேம் டீலிங் ரேஞ்ச் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய டீலிங் ரேஞ்ச், ரீசெண்ட் லோ ஹை போட்டிருக்கோம். இவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருப்பேன். இந்த 4 ஹவர் எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் செல் சைடு தான் வரணும்னு சொல்லி இந்த 1.
3500 சம்திங் அதுலேருந்து செல் ஆகணும்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அதுலேருந்து செல் ஆனால் ஆனால் அவன் வந்து ரீசெண்ட் லோவை எடுக்காமையே வந்து ஸ்டில் அகெயின் கன்சாலிடேட் ஆகிறான். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் இன்னும் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்தாலுமே வந்து we do have a relative equalize. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் எடுத்துகிட்டு கூட ப்ரைஸ் மறுபடியும் கண்டினியூஷன் ஆகலாம் செல் சைடு. ஏன்னா லாட் ஆஃப் செல் சைட்ஸ் ஆர் அவைலபிள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மார்ச் ஏப்ரல்லேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மொமெண்டம் அவ்வளோதான் இந்த வருஷத்துக்கான மொமெண்டம். ஸோ அதனால் லோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோஸ் எல்லாம் வந்து ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் யோசிங்க, இந்த 4 ஹவர் வந்து இன்வர்ஷன் ஆனால் மட்டும் புல்லிஷில் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. அது வரைக்கும் வந்து புல்லிஷில் இருக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த 4 ஹவர் எஃபிஜியை மறுபடியும் மேலே போகிறான். 1.3500 ரவுண்டு ஃபிகரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 4 ஹவர்லேயோ டெய்லியிலையோ கீழே க்ளோஸ் வைக்கிறானோ 1.3500 அதில் வந்து கீழே வைக்கிறானோ தென் யூ கேன் டார்கெட் திஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அது வரைக்கும் கொஞ்சம் மேலே தான் போவான். மேலே போகிறான் அப்படின்னா இந்த 4 ஹவரில் ஒரு இன்வர்ஷன் நடந்துச்சுன்னா அதுலேருந்து ரீடெஸ்ட்டில் பை சைடு பாருங்கள். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தான் நமக்கு வந்து ட்ரா, சரியா? அண்ட் தென் ஐ டு ஹேவ் நாஸ்டாக் வந்து ஏன் மேலே போனால் ஏன் கீழே வந்தான், அந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கலாம். நம்மளுமே அதை வந்து எதிர்பார்த்தனால வந்து இந்த டெய்லி எஃபிஜி இருக்கு இல்லையா, இந்த எஃபிஜிலேருந்தே வந்து அப்படியே கண்டினியூவேஷன் ஆகும் அப்படின்னு நான் இந்த லோ தான் டார்கெட் பண்ணேன். இப்டாவோட 60 டேஸ் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த லோ தான் வரும். ஸோ இதை தான் எடுத்தாகணும் ட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ லோஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஹையஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டிஸ் அவைலபிள். பட் ஆனால் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா நாட் எட். இது வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்ம்டான ஸ்வீப் மாதிரி தெரில. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து அப்படியே கீழே உதறி தள்ளிட்டானுங்க. ப்ரைஸ் வந்து இந்த கம்ப்ரெஷனில் விட்டு வெளியே போச்சு. இந்த இடத்துல ஒரு வந்து ரொம்ப நாளாக வந்து சுற்றிட்டு கிடந்தது, மேலே போயிருக்கு. ஸோ இப்போது என்னுடைய இன்ட்ரெஸ்டட் ஏரியா வந்து ஐ டூ ஹாவ் அ ரிஜெக்ஷன் பிளாக் ஹியர். திஸ் த டெய்லி ரிஜெக்ஷன். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். இந்த ரிஜெக்ஷனில் ஓகே இந்த இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலில் பொறுத்த வரைக்கும் லைக் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோஸ் தான், இந்த லோ தான் மண்டே, ப்ரீவியஸ் வீக் மண்டே லோ. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி டெய்லி கேண்டில் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட 50% கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. வைக்கிற வரைக்குமே நம்ம செல் சைடு பார்க்க வேண்டாம், ஓகேவா? அது வந்து மேனிப்புலேஷனாக இருக்கலாம். ஏன்னா இந்த கன்சாலிடேஷனோட லோவையும் ஹையையும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இன்னமும் கூட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து இன்னமுமே இதை வந்து பை சைடில் இன்வெர்ஷன் பண்ணிட்டா ரீடெஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் ஸ்டேயிங் இன்சைட் ஆஃப் திஸ் இன்வெர்ஷன், கரெக்டாக இந்த டெய்லியோட இன்வெர்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னமும் வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, செல் சைடுக்கான கண்டினியூவேஷன் இல்லை. ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி நமக்கு வந்து கீழே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் லிக்விடிட்டி பர்ஜ் அண்ட் ரிவர்ட் தான். ஸோ ஸ்வீப்பு இன்சைட் க்ளோஸு. ஸோ அப்போனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நெக்ஸ்ட்டு? ஆப்வியஸாக மேலே தான். ஸோ இந்த இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காது. அதாவது இந்த லோஸ் அட்டாக் பண்ணலாம், இந்த ஹைஸை அட்டாக் பண்ணி ஆகணும் மறுபடியும். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசர் வச்சுட்டு அப்புறம் வந்தான்னா அவன் ஃபுல்லாகவே செல் சைடு போவான். ஸோ அதனால் வந்து இந்த இன்வெர்ஷன் கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணோம். ஸோ மண்டே ஓப்பனிங்கே வந்து கேப் அப் தான், அஃப்கோர்ஸ் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ கேப்பு அப்படியே ஓப்பன் ஆகி ஹைக்கு போனோம் அப்படின்னா நேராக வந்து அதை தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ நாஸ்டாக்கும் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக். அதனால் இந்த இன்வெர்ஷன், இந்த ஸ்வீப்பே மேபி டர்ட்டில் சூப்பே ஓகே தான், ஓகே. ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் ஸோ 4 ஹவரில் ப்ரைஸ் வந்து ஒரு சரியான ஸ்வீப் அடிச்சிருக்கான் பாருங்கள், செம்ம ஸ்வீப்பு. வி டூ ஹாவ் அ 4 ஹவரில் ஃபென்டாஸ்டிக் இன்வெர்ஷன் எஃபிஜி. ஸோ இன்வெர்ஷனில் ஃபென்டாஸ்டிக்காக ப்ரைஸ் பட்டு போயிருக்கு. இந்த லோஸ் ஆர் ஸ்டில் வேலிடு தான், பட் எட் டு மேக் சம்திங் இல்லையா, நம்ம வந்து இன்னும் வந்து ரிவர்சல் பார்க்கணும். அப்போது ப்ரைஸ் இந்த ஒஸ்டிகே சினாரியோ இதிலிருந்து ரிவர்சல் கொடுத்தான் அப்படின்னா லைக் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈக்லிபிரியம் இஸ் ஹியர், 4 ஹவர் எஃபிஜி, ப்ரீமியம் எஃபிஜி. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து இதுதான்
மண்டேக்கான ட்ரா இது வந்து பை சைட் லிக்விடிட்டி, இது ஒரு மைனர் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ 4 ஹவரில் நமக்கு வந்து ஒரு நல்ல எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜி தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே, ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகணும்னு எதிர்பாருங்க. ப்ரைஸ் இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸு, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 ஹவர் எஃப்இஜி திஸ் இஸ் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ், எவ்ரிபடி நோ. லண்டனில் அன்னைக்கு ஃபால் ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து இதில் சிஎஃப்டியில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டான் ஆனால் வந்து ஃபியூச்சர்ஸில் ஸ்வீப் பண்ணலன்னு. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் இன்ஜினியர்டு லிக்விடிட்டிஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. இங்கெல்லாம் பாருங்கள் ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்துட்டு போகிறதுன்றது அவனுக்கு இயல்பான விஷயம் தான். பேஸ்ட் ஆன் த ரிவர்சல், அந்த இடத்துல கிடைக்கிற ரிவர்சல் டைமிங், அதை பொறுத்து நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்திருந்தா ஓகே. அப்படி எடுக்க முடியாமல் விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, ஓகேவா? ஸோ அதை ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஹைஸை வந்து ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இன்ஜினியர் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டலோட லோவை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு வந்து திஸ் பிகேம்ஸ் எ ரிஜெக்ஷன் பிளாக். எனக்கு 4 ஹவரில் இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிஜெக்ஷன். ஆர் யூ கேன் டேக் இட் இன் டெய்லி. நீங்கள் வந்து டெய்லியில் கூட வந்து இதை வந்து ஒரு ரிஜெக்ஷனாக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு சூப்பர் ரிஜெக்ஷன் கேண்டலாக எடுத்துக்கலாம். டெய்லியில் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்ல என்ன செய்யணும்னு தெரியும். ஈக்லிபிரியம். ஸோ ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து லுக் அட் இயர் ஈக்லிபிரியமில் ஒரு இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு சிக்கல் எப்படின்னா, நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லோனா லோ அட்டாக் பண்ணிடுவான், ஹைனா ஹை அட்டாக் பண்ணிடுவான். ஈக்லிபிரியம்லாம் வந்துட்டு போவானான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் மேபி ஒரு கேப் டவுனில் ஒரு லோ வச்சுட்டு ஹை அடித்தானா சந்தோஷமாக இருக்கும். லெட்ஸ் சி, ஓகேவா? ஸோ நேஸ்டாக்கில் ரொம்ப சிம்பிளிஃபைடு ப்ரைஸ் ஆக்ஷன் தான். 4 ஹவரில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா ட்ராவும் தெரியும். திஸ் இஸ் யுவர் எக்ஸாக்ட் பை சைட் லிக்விடிட்டி ஃபார் வீக். இதுக்கு மேலே கூட போகலாம். இங்கேயும் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இதை ஃபில் பண்ண கூட போகலாம். ஸோ இந்த 4 ஹவரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேவா? பார்க்கலாம். ஏன்னா இது 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 ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் செட் பண்ணிட்டான். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு அடி நேராக போய் அடிச்சுட்டு அப்புறம் கூட ஃபால் ஆவான். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போகிறோன்னா அதை விட டபுள் மடங்கு கீழே வருவான் நேஸ்டாக். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் அப்படி தான் ஃபால் ஆவான் நம்ம நினச்சோம். ட்ரா பக்கத்துலேயே இருக்கும்போது வேகமாக மேலே போனால் அந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக். மண்டே பாருங்கள், மண்டே தான் அப்படி பறந்து போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையே வந்து ஹெவி ஃபால். ஸோ நானும் இன்னமும் அதான் எதிர்பார்க்குறேன். இந்த வாரம் இதெல்லாம் காரணம் காட்டி அவன் நம்மளை ஏமாற்றிட்டு அப்படியே வந்து கண்டினியூ ஆனால் அங்கேருந்து நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபுல் செல் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லைக் திஸ், ஓகே? நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். ரைட், தட்ஸ் இட். இதுவே ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இவ்வளோ தான் என்னுடைய ஐடியாலஜி. இதுக்கு மேலே நான் வந்து ப்ரைஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே புல்லிஷ் மூமெண்ட்டை பார்த்து ரொம்பவே ஏமாந்தோம். ஸோ திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. புல்லிஷ் கேண்டில், டிஸ்பிளேஸ்மெண்ட், லோ ஸ்வீப்பு, கண்டினியூவேஷன். ஆனால் மறுபடியும் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. அதே தான் இப்போ அதுலேருந்து மறுபடியும் ஒரு கண்டினியூவேஷன், அவ்வளோதான். டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஈக்லிபிரியம் 24,600க்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம செல் சைடு பார்க்க போகிறதில்ல, பை சைடில் தான் இருக்க போகிறோம். இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தாலும் கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஈஸ் அரௌண்ட் 25,000 கிட்ட நியர்பை இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் லோ வச்சுட்டும் ஹை அடிக்கலாம், இல்லைனா அப்படியே மேலே கண்டினியூவேஷன் ஆனான்னா எஃப்இஜி. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை பிரேக் பண்ணான்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடைக்கும். 4 ஹவரில் ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆன உடனே ஒரு 4 ஹவரில் க்ளோஸ் வச்சுட்டானா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு செல் கேண்டில் வேணும். லண்டனில் எங்கேயாவது ஒரு செல் கேண்டில் பார்த்துட்டீங்க, இல்லை மண்டேல ஏதாவது ஒரு செல் கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா 4 ஹவரில் தட் வில் பிகம் ஆஸ் யுவர் ஆர்டர் பிளாக்லேருந்து அப்படியே இன்வர்ஷன், மறுபடியும் ரீடெஸ்ட், தென் கண்டினியூவேஷன். ஸோ இதை தான் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டிலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் எப்படி கொடுக்குறான், அந்த கேண்டிலுக்கு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பாருங்கள், ஓகேவா? லைக் இந்த மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுக்குறான்னா அடுத்து ப்ரொபல்ஷன் பிளாக் வைப்பான், அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் கண்டினியூஷன் பண்ணுவான், அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரீச் வரும், அதில் வந்து கண்டினியூஷனுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் வீக். ஸோ பெருசாக வந்து ஃபோக்கஸ் ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லோவர் டைம் ஃப்ரேம் 5 minutes எல்லாம் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த பக்கம் நான் போகிறானே தெரியலையேன்னு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த வீக். எதுவாக இருந்தாலும் மேபி புதன்கிழமை அப்புறம் கூட நம்ம வந்து ஒரு செஷன் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.